பிரேஸ் தெல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, எதற்கும் பயப்படாதே, உங்களுக்கு வேண்டியதை தர போகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னா அதை குறித்து பயப்பட்டுட்டு இருப்பீங்க, வேதனையோடு இருப்பீங்க, சோர்வோடு இருப்பீங்க. நான் எப்படி இந்த காரியத்தை நான் நடத்த போகிறேனோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு இருப்பீங்க. அப்படி இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதற்கும் பயப்படாத, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம பைபிளில் ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாத, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் செய்வேன், நீ ஒரு குணசாலி அப்படின்னு சொல்லி ரூத்து அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம், ஒரு வேதனை, ஒரு கலக்கம் அப்படின்னே சொல்லலாம். இப்படியெல்லாம் அந்த காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கீங்களா? உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் மனிதன் வர செய்து தராத காரியத்தை வர ஆண்டவரை நம்பி நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் எதுக்குமே பயப்படாமல் ஆண்டவற்றை சந்தோஷமாக இருங்க. அவருக்கு முழு இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். ரூத்தை பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்த ரூத்தை ஆண்டவர் அரவணைச்சி அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை வழி நடத்தி சென்றார் அல்லவா? அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் கலக்கத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், நீங்கள் பயத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ராத்திரி வேளையில் நீங்கள் கலங்கி போய் உங்கள் ஆத்மா கலக்கத்தில் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம். ஒருவித பயம், ஒருவேளை அது வியாதியை குறித்த பயமாக இருக்கலாம், இல்லைனா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கலாம், நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை கொண்டு போவேன் அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கலாம், இல்லைனா என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எப்படி என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நான் எப்படி அந்த பிள்ளைங்களை வாழ வைப்பேன் அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கலாம். வேலை இல்லாத ஒரு பயம், வாழ்க்கையில் வேலை இல்லைன்னு நினச்சாலே நம்ம தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கலாம். திருமண காரியங்கள் தடைப்பட்டு போய் வருஷக்கணக்காக திருமணம் நடக்காமல் எனக்கு திருமணம் வாய்க்காதா அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வித பயம். நிறைய டைம் நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறேன், கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறேன். ஆனால் எத்தனை வருடங்களோ எழுதியும் எனக்கு எக்ஸாமில் ஒரு பாஸான ரிசல்ட் இல்லை, நான் வேலையில் செலக்ட் ஆக மாட்டேங்கிறேன், இந்த வருஷமாவது எனக்கு கிடைக்காதாங்கிற ஒரு பயம். அப்படி ஏதோ ஒரு பயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்தி மனவேதனைக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் அதை நினச்சி கவலையில் கண்ணீர் வடித்து வேதனையோடு இருந்துட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் ஒரு பெரிய முடிவை தந்து அற்புதத்தை
தருவேன்னு சொல்கிறாரு. நீ என்னதை வேண்டிக் கொள்றியோ அதை தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும்போது, அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறும்போது அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். மனிதர்கள் கைவிட்டுட்டு போனாலும் நீங்கள் நினைக்கலாம், சொந்த பந்தங்கள்லாம் நிறைய இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு நினைவு ஒரு காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்ட நிலமையில் ஒரு அனாதை போல் தனிமையில் இருந்து, நான் தனிமையில் இருக்கிறேன் ஏசப்பா, எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் எனக்கு உதவின்னு பண்ண யாருமே இல்லை, எனக்கு யார் உதவி பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே கண்ணீர் வடிச்சிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அழுது புலம்பியிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர் அவர். உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுறீங்கல்ல, இப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் நேசிக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வேண்டிக் கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட வேண்டணும், தெரியப்படுத்தணும், ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும். இப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும்போது உங்களுக்கு என்னதெல்லாம் வாய்க்காமல் இருந்தோ, எந்த காரியத்தில் நீங்கள் பயப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. உங்களை நம்பி நான் இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேரோ வாக்கு கொடுத்துருக்கலாம். உனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம் மனிதர்கள். ஆனால் அந்த வாக்கை அவங்க வாழ்க்கையில் அவங்க நிறைவேற்றாமல் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. வாக்கு தத்தம் மாறாத தேவன். ஒரு வாக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அது கொஞ்சம் சில டைம் என்னென்னா டிலே ஆகுது, நாட்கள் பிந்தி போகுது. இப்படி பிந்தி போனோட நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் அப்படிலாம் சொன்னாரே, என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்கும் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி சம்மந்தம் இல்லாதது மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்குகள் நிறைவேறுமாமே. அல்லேலூயா. நீங்கள் பயப்படாமல் உங்கள் காரியத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் சமூகத்தில் வேண்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை, ஒரு நல்ல ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், கடன் பாரங்கள், அவமானங்கள், அப்படி எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஏதோ வாழ்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிம்மதியற்ற நிலைமையில் கண்ணீரோடு என் கூட இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தையும் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. அவங்க பயப்படுகிற காரியத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. எந்த காரியத்தில் நீ பயப்படுகிறாயோ அந்த காரியத்தை உனக்கு நான் நன்மையாக தரப்போகிறேன்னு சொன்னீங்கல்லப்பா. அப்பா, பயப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்க எதுக்கு பயப்படுறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கப்பட வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அவங்க வாழ்க்கையில் பயப்படுகிற காரியத்தில் அவங்க வேண்டிக் கொண்டதுக்கு மேலாக நீங்கள் அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படுகிற காரியங்கள், பயந்து வேண்டிக் கொண்ட காரியங்களில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.